2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்துக்கு நம்ம திருப்பிக்கலாம். என்னென்ன நோக்கங்களை தேவன் நமது வாழ்க்கையில நிறைவேற்றுகிறார், இதெல்லாம் இந்த செய்தியிலே இந்த 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தை அடிப்படையாக வைத்து நம்ம கற்றுக்கொள்ளலாம். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும் அந்த பகுதியை முதலாவது படிச்சிடலாம். எல்லாரும் படிக்கும்போது நல்லா கவனிங்க. அதுல இருந்து ஒரு 4-5 விஷயங்களை நான் கொண்டு வந்து உங்களுக்கு நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனுமாயிருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்திலாகலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணியுள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். எப்படியெனில் கிறிஸ்துவினுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகுகிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் பெருகுகிறது. ஆதலால் நாங்கள் உபத்திரவப்பட்டாலும் அது உங்கள் ஆறுதலுக்கும் இரட்சிப்புக்கும் ஏதுவாகும். நாங்கள் ஆறுதல் அடைந்தாலும் அதுவும் உங்கள் ஆறுதலுக்கும் இரட்சிப்புக்கும் ஏதுவாகும். நாங்கள் பாடுபடுகிறது போல நீங்களும் பாடுபட்டு சகிக்கிறதினாலே அந்த இரட்சிப்பு பலன் செய்கிறது. நீங்கள் எங்களோட கூட பாடுபடுகிறது போல எங்களோட கூட ஆறுதலும் அடைகிறீர்கள் என்று நாங்கள் அறிந்து உங்களை குறித்து உறுதியான நம்பிக்கையுள்ளவர்களாயிருக்கிறோம். ஆகையால் சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. என்னவெனில் பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாய் இராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்கத்தக்கதாக மரணம் வருமென்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார். இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பியிருக்கிறோம். அநேகர் மூலமாய் எங்களுக்கு உண்டான தயவுக்காக அநேகரால் எங்கள் நிமித்தமாக ஸ்தோத்திரங்கள் செலுத்தப்படும் பொருட்டு நீங்களும் விண்ணப்பத்தினால் எங்களுக்கு உதவி செய்யுங்கள். இந்த பகுதியே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா 2 கொரிந்தியர் நிருபத்தை பவுல் ஆரம்பிக்கும் போது ஆண்டவரை ஸ்தோத்தரித்து இந்த பகுதியை அவர் எழுதுகிறார். கர்த்தருக்கு நன்றி சொல்றார். குறிப்பாக நீங்க சில வார்த்தைகள் உங்களுடைய கவனத்தை இழுத்திருக்கும். 3-7 வசனங்கள் படிக்கும்போது அடிக்கடி ஆறுதல் ஆறுதல் என்கிற வார்த்தையை நீங்க கவனிச்சிருப்பீங்க. அதுக்கு பிறகு 8-11 வசனங்களை படிக்கும்போது அதுல தப்புவிக்கிறார் அந்த வார்த்தையெல்லாம் படிச்சோம் இல்லையா? தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னமும் தப்புவிப்பார். சரியா? காட்ஸ் கம்ஃபர்ட் அண்ட் காட்ஸ் டெலிவரன்ஸ், இந்த 2 வார்த்தைகளை நம்ம மிஸ் பண்ணவே முடியாது இதை படிக்கிறப்போ. சரியா? அப்ப இப்படிப்பட்ட ஆண்டவர் கொடுக்கும் ஆறுதலுக்காக, ஆண்டவர் கொடுக்கும் விடுதலைக்காக தேவனை துதிக்கும் ஒரு பகுதி தான் இந்த பகுதி. ஏன் இது எனக்கு ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொன்னா, 2 கொரிந்தியர் இந்த நிருபம் முழுக்க பவுல் எதுக்காக எழுதுறார்? இந்த நிருபம் முழுக்க நம்ம படிச்சு பார்க்கும்போது எது முக்கியமான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன்னுடைய அப்போஸ்தல ஊழியத்தை தவறாய் புரிந்து கொண்டு குற்றம் சாட்டுகிற சில மக்கள் கொரிந்து சபையில இருந்தார்கள். அவர்கள் இவருடைய அப்போஸ்தல ஊழியத்தை குறித்து கேள்விகளை எழுப்பினார்கள், தவறாய் குற்றம் சாட்டினார்கள். இவரிடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் இடத்துல நிறைய தவறுகளை கண்டுபிடித்தார்கள். குறிப்பாக அந்த சபைக்கு வந்த சில கள்ள போதகர்களுடைய தூண்டுதலின் நிமித்தம் சில விசுவாசிகளும் அப்போஸ்தலனாகிய பவுலை சரியாய் புரிந்து கொள்ளவில்லை. இப்படிப்பட்ட கேள்விகள், சந்தேகங்கள், தவறான குற்றச்சாட்டுகள் இதெல்லாம் இவருக்கு விரோதமாய் இழைக்கப்படும் நேரத்திலே இந்த நிருபத்தை எழுதும்போது தன்னுடைய அப்போஸ்தல ஊழியத்தை தற்காப்பு செய்யும் விதமாக தான் இந்த நிருபத்தை எழுதுகிறார். He is writing this to defend his apostolic authority. அவருடைய அப்போஸ்தல அதிகாரத்தை தற்காப்பு செய்யும் வண்ணமாக, நான் எப்படி தேவனுடைய சித்தத்தின்படி அவருடைய அழைப்பின்படி அழைக்கப்பட்ட அப்போஸ்தலன், நான் எதையுமே உங்களுக்கு விரோதமா செஞ்சதில்லை, உங்களை நான் அதிகமா நேசிக்கிறேன். நீங்க எல்லா நிருபங்களும் புதிய ஏற்பாட்டுல படிச்சு பாருங்க. அவருடைய இருதயத்தை ஊற்றி எழுதின ஒரு நிருபம் 2 கொரிந்தியர் நிருபம். சரியா? அவருடைய இருதயத்துல இருந்து ரொம்ப டீப்பா எழுதுறாரு, ரொம்ப பேஷனேட்டா எழுதுறாரு. அவருடைய அன்பெல்லாம் ஒரு தகப்பனுடைய ஸ்தானத்துல இருந்து வெளிப்படுத்துறாரு இந்த நிருபத்துல. எதுக்காக இதெல்லாம் செய்யறாருன்னா, அவர் தன்னை தற்காப்பு செய்கிறார். அவருடைய அப்போஸ்தல பட்டத்தையும் ஊழியத்தையும் அவர் என்ன செய்கிறார்? தற்காப்பு செய்கிறார். இப்படிப்பட்ட ஒரு நிருபம் ஸ்தோத்திரத்தில் ஆரம்பிக்கப்படுகிறது அப்படின்றது
அதுவே நமக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம்தான். ஏன்னா பவுலே இப்ப சோர்ந்து போய் தான் இருக்கிறாரு. ஏன்னா அவருக்கு விரோதமா நிறைய குற்றச்சாட்டுகள்லாம் வீசப்படுகிறது. அவருடைய பிள்ளைங்க, ஏன்னா அவர் தான் ரட்சிப்புக்குள்ள இவங்களை வழி நடத்தினார். அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் நம்ம எல்லாம் அறிந்த பகுதி தான். கொரிந்து பட்டணத்துக்கு போறாரு, சுவிசேஷம் அறிவிக்கிறாரு, 1.5 வருஷம் அங்க தங்குறாரு. அங்க அநேகரை கர்த்தருக்குள்ள வழி நடத்துறாரு, ஞானஸ்தானம் கொடுக்கிறாரு. சபை ஆரம்பமானதற்கு கர்த்தர் பயன்படுத்தின ஒரு கருவி பவுல். சரியா? இப்படி இருக்கும்போது என்னுடைய ஆவிக்குரிய பிள்ளைகளே என்ன புரிஞ்சுக்கலையே, என்னுடைய ஆவிக்குரிய பிள்ளைகளே இப்படி நினைக்கிறாங்களே, என்ன கேள்வி கேட்கிறாங்களே, நான் ஒரு அப்போஸ்தலனே இல்லைன்னு சொல்றாங்களே, இவருடைய சரீர தோற்றத்திலிருந்து, இவருடைய எண்ணங்களிலிருந்து, இவருடைய திட்டமிடுதலை குறித்தும், இவருடைய போதனைகளை குறித்தும் எல்லாம் கேள்வி கேட்கப்படுகிறது இந்த 2 கொரிந்தியர் நிருபத்துல. அப்ப இதெல்லாம் என்னுடைய ஆவிக்குரிய பிள்ளைகளே செய்யறாங்களே அப்படின்ற சோர்வு அவருக்கு இருந்தாலும், அதன் மத்தியிலே கொஞ்சம் பின் திரும்பி பார்த்து அவர் என்ன செய்யறாருன்னா, ஆண்டவர் நடத்தி வந்த விதங்களை நினைத்து இந்த முதல் பகுதியில என்ன செய்யறாருன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துறார். இந்த நிருபம் இப்படி ஆரம்பிக்கும் நான் நினைச்சு கூட பார்க்கல. ஏன்னா இப்படி ஒருத்தர் கடிதத்தை ஆரம்பிக்கவே மாட்டார். ஆனா ரொம்ப அழகா இவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, கர்த்தரை ஸ்தோத்திரித்து அவருக்கு நன்றி சொல்லி அவர் என்ன செய்யறார், இந்த நிருபத்தை துவங்குகிறார். சரி, இப்போ இந்த பகுதியை நம்ம படிக்கும்போது குறிப்பாக சில நல்ல காரணங்கள், ஏன் நம்ம வாழ்க்கையில பாடுகள் வருது, ஏன் சோர்வுகள் வருது, எதற்காக கர்த்தர் இதை அனுமதிக்கிறார், சரியா? அந்த காரணங்கள் சிலதை நான் உங்க கவனத்துக்கு கொண்டு வரணும்னு நான் விரும்புறேன். இந்த பகுதியை நான் படிக்கிறேன், நிறைய முறை படிக்கிறேன். ஆனா பைபிளுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, நீங்க எப்பயுமே படிக்க படிக்க புது புது வெளிச்சங்கள் உங்களுக்கு வரும். ஆவியானவர் அதை கொடுப்பாரு. இந்த புக்குக்கு மட்டும்தான் அந்த ஸ்பெஷாலிட்டி. இது ஜீவனுள்ள வார்த்தை. இதை படிக்கும்போது கர்த்தர் புது புது வெளிச்சங்களை தருகிறார். எனக்கும் இது ரொம்ப பயனுள்ளதா இருந்தது. அதை உங்களோடய நான் பகிர்ந்து கொள்ளணும்னு நான் விரும்பிதான் இந்த செய்தியை நான் கொண்டு வந்தேன். முதல் காரணம் 5வது வசனத்திலே வருகிறது. I experience God's presence at the time of suffering. இதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நம்முடைய பாடுகளின் நேரத்தில் நான் தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்கக்கூடியவனாய் இருக்கிறேன். தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அந்த தேவனுடைய பிரசன்னத்தை நாம் அனுபவிக்க ஒரு சிறந்த ஒரு விஷயம்தான் பாடுகள், சரியா? 5வது வசனம் பாருங்க. 2 இடத்துல கிறிஸ்துவினுடைய அப்படின்னு பயன்படுத்துறார். கிறிஸ்துவினுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகுகிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் பெருகுகிறது. இது யாருடைய பாடுகள் அப்படின்னு கேட்டா, the sufferings of Christ, கிறிஸ்துவினுடைய பாடுகள். அதே போல ஆறுதலும் யாருடையது அப்படின்னு கேட்டா, கிறிஸ்துவினுடையது. யார் மூலமாய் ஆறுதல் வருகிறது அப்படின்னு கேட்டா, கிறிஸ்துவினாலே. இட்ஸ் a comfort coming from Christ. அப்ப இந்த விஷயத்துல கர்த்தர் என்னோடு கூட பேசினது என்னன்னா, இதுல தேவன் என்னோடு கூட இருக்கிறார், கிறிஸ்து என்னோட கூட இருக்கிறார், சரியா? அவர் இந்த பாடுகளின் நேரத்துல என்னோட கூட இருக்கிறார். எனக்கு தேவையான ஆறுதலையும் அவரே எனக்கு கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறார். நான் இப்படி சொல்றேன், நீங்க யோபு புஸ்தகத்தை படிச்சு பார்க்கும்போது பழைய ஏற்பாட்டுல அவருக்கு வந்த பாடுகளில் அவருக்கு நிறைய கேள்விகள் இருந்தது. அந்த கேள்விகளுக்கு எல்லாமே யோபுக்கு பதில் கிடைச்சுதா அப்படின்னு கேட்டா, 42 அதிகாரங்களும் படிச்சு பார்க்கிறேன், அவருடைய கேள்விகளுக்கு அவருக்கு என்ன செய்யல, ஆண்டவர் பதில் கொடுக்கல, சரியா? ஆனா ஒரு விஷயத்த புரிய வச்சாரு. என்ன அப்படின்னா, நான் 2 விஷயங்கள் அப்படின்னு சொல்லுவேன். ஒண்ணு, நான் உன் கூட இருக்கிறேன். ஏன்னா யோபுவுடைய நண்பர்கள் பேசின விதங்களை பார்க்கும்போது இந்த பாடுகளின் நேரத்துல கர்த்தர் என்னை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டாருன்னு யோபு யோசிக்க வச்சுட்டாங்க, சரியா? ஆண்டவர் என் கூட இருக்கிறாரா இல்லையா? ஏன்னா அவங்க நண்பர்கள் தான். ஆனா அவங்க பேசும்போது குறிப்பா 3 நண்பர்கள் ஒரே விதத்துல கொண்டு வராங்க, சரியா? நீ ஏதோ பாவம் பண்ணிருக்க, அதனாலதான் உனக்கு இந்த பாடுகள், ஏதோ பாவம் பண்ணிருக்க, அதனாலதான் உனக்கு இந்த கஷ்டங்கள் அப்படின்னு சொல்லும் போது இவரை ரொம்ப யோசிக்க வச்சிடறாங்க. இன்னொரு நண்பன் கொஞ்சம் பரவாயில்ல, ஆனா அவனும் கூட கடைசியில கொண்டு முடிச்சது கொஞ்சம் வித்தியாசமா தான். உனக்கு பாவம் செய்யலன்றதுல ஒரு பெருமை இருக்குது, அததான் நீ கர்த்தர்கிட்ட போய் அறிக்கை செய்யணும் அப்படின்னு சொல்லி அப்படிதான் கொண்டு வந்தார். இப்ப இதெல்லாம் அவங்க நண்பர்கள் பேசிட்டு இருக்கிறப்போ யோபுக்கு பல கேள்விகளை கர்த்தர் இடத்துல கேட்கணும்னு மனசு ஃபுல்லா துடிக்குது. அப்ப போய் ஆண்டவர் இடத்துல போறாரு. அப்ப சில கேள்விகளை கேட்கிறார். அந்த கேள்விகளை கேட்ட பிறகு ஆண்டவர் பதிலுக்கு யோபுகிட்ட பேச ஆரம்பிக்கிறார். பேசும்போது பதில் கொடுக்கல, ஆனா அவர் என்ன பண்றாருன்னா நிறைய கேள்விகளை யோபுகிட்ட கேட்கிறார். இந்த கேள்விகள் எல்லாம் கர்த்தர் கேட்டாரு.
இந்த கேள்விகளில் இருந்து யோபு 2 விஷயத்த புரிஞ்சுக்கிட்டார். ஒண்ணு என்னன்னா, ஆண்டவர் என் கூட பேசுறார். ஆண்டவர் என் கூட பேசுறார். நான் நினைச்சேன் கொஞ்சம் தூரமா இருக்கிறாரோ, ஏன் இந்த பாடுகள் எனக்கு வந்தது, என்னை விட்டுட்டாரோ அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா ஆண்டவர் இந்த நேரத்துல என்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. எனக்கு வர்றதுக்கு எல்லாம் அவருக்கு தெரியுது. என் கூட அவர் என்ன செய்யறாரு, பேசுறாரு. அவருடைய பிரசனம் என் கூட இருக்கு. அவருடைய குரலை நான் என்ன செய்யறேன், கேட்கிறேன். இதை புரிஞ்சுக்கிட்டாரு. 2வது ஒரு பெரிய விஷயத்த புரிஞ்சுக்கிட்டாரு. என்னன்னா, ஆண்டவர் கேட்ட கேள்விகளுக்கு எதுக்குமே யோபுக்கு பதில் இல்லை. எதுக்குமே யோபுக்கு பதில் தெரியல. இந்த பூமியில நடக்கிற விஷயத்த பத்தி தான் கேட்கிறாரு. வரையாடுகள் ஈனும் காலத்தை அறிவாயோ அப்படின்னு கேட்கிறாரு. நான் இதை கொஞ்சம் கமெண்ட்ரி எல்லாம் எடுத்து படிச்சு பார்த்தேன். ஏன்னா இதை சாதாரணமா படிக்கும் போது நமக்கும் எந்த கேள்விக்கும் பதில் தெரியாது. அப்படிதான் ஆண்டவர் கேட்கிறாரு. இதை எடுத்து படிச்சு பார்க்கும்போது ஐபெக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வகையான ஒரு வரையாடுகள் இருக்கிறதாம். இந்த வரையாடுகள் ஈனும் காலத்தை பத்தி படிச்சு பார்க்கும்போது அதுங்க 30 வருஷத்துல 4 முறை தான் குட்டி போடுங்களாம். சாதாரணமா நம்ம ஆடுகளை பத்தி அப்படி சொல்லவே முடியாது இல்லையா? நமக்கு தெரியும் எப்படி இப்ப பிரீட் பண்றாங்க, எப்படி அதுங்க குட்டி போடுங்க நமக்கு தெரியும். ஆனா இந்த ஒரு ரேர் ஸ்பீஷிஸ் 30 வருஷத்துல 4 முறை தான் என்ன செய்யுமா, அதுங்க ரீப்ரொடியூஸ் பண்ணுங்களாம். இதெல்லாம் படிச்சு பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. யோபுக்கும் எந்த கேள்விகளுக்கும் பதில் இல்லை. ஏன் இதுல இந்த மாதிரி கர்த்தர் கேள்விகளை எழுப்பினார்? பதில் கொடுக்க முடியாத அளவுக்கு யோபு ஏன் கொண்டு நிறுத்தினார்? ஏன்னா ஆண்டவர் ஒண்ணுதான் யோபுக்கு கத்துத்தரார். என்னன்னு கேட்டா, நீ கேட்கிற கேள்விக்கெல்லாம் நான் உனக்கு பதில் கொடுக்கணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கோ, உனக்கு தெரியாத சில விஷயங்களுக்கும் உனக்கு புரியாத சில விஷயங்களுக்கும் நான் ஆண்டவராய் இருக்கிறேன். உன்னுடைய வாழ்க்கை என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. நீ என்னுடைய கட்டுப்பாட்டை விட்டு நீ எங்கேயுமே போல. இதை நல்லா புரிஞ்சுக்கோ. ஏன்னா உனக்கு புரியாத பல விஷயங்கள் எனக்கு தெரியும். சரியா? ஏன்னா நான் சர்வ ஞானமுள்ள ஆண்டவராய் இருக்கிறேன். நான் சொல்லட்டுமா, நம்ம வாழ்க்கையினுடைய எல்லா கேள்விகளுக்கும் அவர் பதில் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டா கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. சரியா? கொடுக்கணும்னு விருப்பமா இருந்தா கொடுப்பார், அது தேவைப்பட்டா கொடுக்கட்டும். ஆனா கொடுக்கல அப்படின்னு சொன்னாலும் ஒரு விஷயத்த நம்ம நல்லா புரிஞ்சுப்போம். நம்ம அவருடைய கட்டுப்பாடுல இருந்து என்னுடைய வாழ்க்கை ஒரு துளியும் வெளியே போகிறது கிடையாது. அது எனக்கு புரியலாம், புரியாம போலாம். ஏன் இது தெரியாம போலாம். ஆனா ஒண்ணு தெரியும், எனக்கு எனது வாழ்க்கைக்கும் வழிகளுக்கும் அவர் அதிகாரியாய் இருக்கிறார். இந்த 2 விஷயத்தை யோபு நல்லா கத்துக்கிட்டார். ஆண்டவர் என் கூட பேசுறாருப்பா. இவங்கெல்லாம் சொன்னாங்க என்னை விட்டுட்டாருன்னு சொன்னாங்க, என்னை விட்டு தூரம் இருக்கிறாருன்னு இவங்க சொன்னாங்க, என்னுடைய நண்பர்கள். ஆனா எனக்கு ஒண்ணு தெரியும், ஆண்டவர் என் கூட இருக்கிறார், என் கூட பேசுறார். அது மட்டும் இல்ல, 2வது ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டேன், என் வாழ்க்கை அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் எனக்கு பதில் இருக்கோ இல்லையோ, ஆனா ஆண்டவர் எல்லாவற்றையும் அவருடைய மகிமைக்காகவும் என்னுடைய நன்மைக்காகவும் அவர் செய்யற தேவன். சரியா? இத பைபிள் ரொம்ப தெளிவா நம்மளுக்கு கத்து தருது. அதனாலதான் அந்த கடைசி அதிகாரத்துக்கு வரும்போது, அந்த யோபு 42ஆம் அதிகாரத்துக்கு மட்டும் வாங்க. 2 வசனங்களை காமிச்சிட்டு நான் அடுத்த காரணத்துக்கு போயிடுறேன். 5:6 ரொம்ப அழகா சொல்றாரு, என் காதுனாலதான் இது வரைக்கும் உண்மை பத்தி நான் கேள்விப்பட்டுட்டு இருந்தேன், ஆனா இப்ப என்னுடைய கண்கள் உண்மை காண்கிறது அப்படின்னு சொல்றாரு. எனக்கு பெரிய வெளிச்சம் கிடைச்சிருச்சு ஆண்டவரே உங்களை பத்தி. சரியா? இந்த நண்பர்கள்லாம் பேசும்போது உண்மை குறிச்சு என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கே கொஞ்சம் மங்கி போயிடுச்சு. சரியா? நான் ஓரளவுக்கு தான் உண்மை அறிஞ்சு வச்சிருந்தேன், ஆனா இந்த பாடுகள் மூலமா உண்மை அதிகமா அறிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு கன்ஃபஸ் பண்றாரு. 5வது வசனம் பாருங்க. என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது. அதனால ஆண்டவரே, நான் சில பாவங்களை அறிக்கை செய்ய விரும்புறேன்னு அடுத்த வசனத்துல அறிக்கை பண்றாரு. நான் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன். எதுக்காக அப்படின்னா, ஆண்டவரே நீ என்னை விட்டுட்டு ரொம்ப தூரம் போயிட்டீங்கன்னு நான் நினைச்சிட்டேன். சரியா? அதுக்காக என்ன மன்னிச்சிருங்க. நான் கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் நீங்க பதில் கொடுத்தணும்னு நான் நினைச்சிட்டேன், அதுக்காக என்ன மன்னிச்சிருங்க. உண்மை இவ்வளவுதான் நான் புரிஞ்சு வச்சிருந்தேன், அதுக்காக என்ன செய்யுங்க, மன்னிச்சிருங்க. யோபு பெரிய பாவங்கள் எதுவும் பண்ணல. அவருடைய லைஃப் நம்ம வாசிச்சு பார்க்கும்போது சரியா, அறிக்கை செய்யறது இந்த இடத்துல தன்னுடைய மோசமான பாவங்கள் அப்படிலாம் சொல்ல முடியாது. ஆனா இதுவே அவருடைய வாழ்க்கையில பாவமா இருந்தது. ஆண்டவரை இவ்வளவுதான் நான் புரிஞ்சு வச்சிருந்தேன், என்னை விட்டு போயிட்டாருன்னு சொல்லி நான் நினைச்சிட்டேன். சரியா? நான் கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் அவர் பதில் கொடுத்தே ஆகணும்னு நான் நினைச்சேன். ஆனா ஆண்டவர் நான் நினைச்சதெல்லாம் அது தவறு அப்படின்னு சொல்லிட்டு யோபு என்ன செய்யறாரு, அறிக்கை செய்யறாரு.
நம்ம ஆண்டவர் ரொம்ப பெரியவருங்க. சரியா? அவர் வந்து உங்களை விட்டு போகவே மாட்டார். உலகத்தின் முடிவு பரியந்தம் உங்களோடு கூட இருக்கிறார். சரியா? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. வேதத்துல 5 முறை இந்த வாக்குத்தத்தம் வருது. சரியா? உன்னோட கூடவே இருக்கிறேன்னு சொல்றாரு. அவருடைய பிரசன்னத்தை நீங்கள் ருசி பார்க்கவும் அவரை அனுபவித்து வாழதான் பாடுகளை நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் அனுமதிக்கிறார். இதுதான் முதல் பதில். சரியா? 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்துக்கு நம்ம மறுபடியும் வருவோம். அந்த 5வது வசனத்திலிருந்து நான் கத்துக்கிற முதல் விஷயம் இதுதான். ஐ எம் எக்ஸ்பீரியன்சிங் காட்ஸ் பிரசன்ஸ். என்னோட கேள்விகளுக்கு பதில் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. சரியா? ஆனா ஒண்ணு புரியுது, அவர் என்னோட கூட இருக்கிறார். அது போதுமே. சரியா? ஆண்டவர் என்னோட கூட இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவானவர் சொன்னாரு சீஷர்ல பார்த்து, நீங்க எல்லாரும் என்னை விட்டு போகும் நேரம் வரும், ஆனால் என்னுடைய பிதா என்னை தனியா இருக்க விட்டார் அப்படின்னார். என்னை தனியா இருக்க அவர் விட போறது கிடையாது அப்படின்னார். பிதாவாகிய தேவன் குமாரனோடு என்ன செய்கிறார்? இருக்கிறார். கடைசி வார்த்தை சிலுவையில சொல்லும் போது என்னன்னு சொல்லி கூப்பிட்டாரு? பிதாவே, என்னுடைய ஆவியை உம்மிடத்தில் ஒப்புவிக்கிறேன். ஆண்டவர் அவர் கூட இருந்தாரா இல்லையா? இருந்தார். சரியா? ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும்போது அந்த பாடுகளை தெய்வ பார்வையிலிருந்து பார்க்க கத்துக்கொள்வோம். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, மனுஷகுமாரன் மகிமைப்படும் வேலை வந்தது அப்படின்றார். இயேசு கிறிஸ்து பாடுபடும் வேலை வந்ததுன்னு சொல்லல, மகிமைப்படும் வேலை வந்ததுன்னு சொல்ல. அவருடைய பார்வை பாருங்க எப்படி இருந்துச்சுன்னு பாருங்க, இல்லையா? அப்ப இது முதல்ல நம்ம புரிஞ்சுப்போம். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார், நம்மை வழிநடத்துகிறார். சரியா? அவருடைய கட்டுப்பாட்டில் எனது வாழ்க்கை இருக்கிறது. என்னுடைய பாடுகளை அறிந்தவர் அவர், அனுமதித்தவரும் அவர்தான், ஆளுகை செய்கிறவரும் அவர்தான். சரியா? அவருடைய கட்டுப்பாட்டில் தான் எனது வாழ்க்கை இருக்கிறது. ரைட். இப்ப 2வது காரணத்துக்கு போவோம். எதற்காக பாடுகள் விசுவாசிகளுடைய வாழ்க்கையில? 2வதாக 6வது வசனத்துல இருந்து, 6வது வசனத்துல, நான் பொறுமையை கற்றுக்கொள்ள, இந்த பாடுகளை சகித்து போக, சரியா, எனக்கு தேவையான அந்த பொறுமையை வாழ்க்கையில கற்றுக்கொள்ள கர்த்தர் எனக்கு என்ன செய்யறாரு? இந்த பாடுகளை அனுமதிக்கிறார். அந்த வசனத்தை வாசிங்க. 6வது வசனம். ஆதலால் நாங்கள் உபத்திரவப்பட்டாலும் அது உங்கள் ஆறுதலுக்கும் ரட்சிப்புக்கும் ஏதுவாகும். நாங்கள் ஆறுதல் அடைந்தாலும் அதுவும் உங்கள் ஆறுதலுக்கும் ரட்சிப்புக்கும் ஏதுவாகும். நாங்கள் பாடுபடுகிறது போல நீங்களும் பாடுபட்டு சகிக்கிறதினாலே அந்த ரட்சிப்பு பலன் செய்கிறது. அந்த சகிக்கிறதினாலே என்ற வார்த்தையை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? சில இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன் ரொம்ப அழகா இருக்கு, பேஷண்ட் என்டியூரன்ஸ் அப்படின்னு இருக்கு. சரியா? பொறுமையோடு சகிக்கிறதினாலே, நீங்கள் பாடுபட்டு சகிக்கிறதினாலே அந்த ரட்சிப்பு என்ன செய்கிறதா? பலன் செய்கிறது. கவனிச்சிங்களா? பாடுபட்டு சகிக்கிறதினாலே அந்த ரட்சிப்பு பலன் செய்கிறது. ரட்சிக்கப்பட்டுட்டோம், இப்ப எப்படி கர்த்தருக்குள்ள வளருறது? அதுக்கு நமக்கு பாடுகள் நிச்சயம் தேவை. அது என்னுடைய வாழ்க்கையில அந்த பாடுகளை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளும் போது அது எனக்கு பொறுமையை கற்றுக் கொடுக்கிறது. பொறுமையை கற்றுக் கொடுக்கிறது. என்னை கிறிஸ்துவை போல, காலையில கேட்டதை போல, என்னை கிறிஸ்துவை போல அது மாற்றுகிறது. கிறிஸ்துவை போல நம்ம வணையப்படணும், கிறிஸ்துவை போல நம்ம மாறணும், அவரை அனுபவிக்கணும், மறுரூபப்படணும்னா அதுக்கு அதிகமா தேவை என்ன தெரியுமா? பாடுகள். பாடுகளின் நேரத்துல நான் கிறிஸ்துவ அனுபவிக்கிறது போல சந்தோஷமான நேரங்கள்ல நான் அனுபவிக்கிறது இல்லை. சரியா? அதை நம்ம நல்லா புரிஞ்சுப்போம். இந்த பொறுமை பத்தி பேசும்போது யாக்கோபும் இதே போல சொல்றது நமக்கு ஞாபகம் வருது. யாக்கோபு 1ஆம் அதிகாரத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா அதுல 2வது வசனத்துல இருந்து சொல்றாரு, என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். விசுவாசத்தின் பரீட்சை பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். திஸ் இஸ் த ரிசல்ட் ஆஃப் சஃபரிங். சரியா? பாடுகளில் அகப்படும் போது, சோதனைகளில் அகப்படும் போது அது என்னவா இருக்கு அப்படின்னா, என்னுடைய விசுவாசத்தை ஆண்டவர் என்ன செய்யறாரு? வணைகிறார். என்னுடைய விசுவாசத்தை அதிகரிக்கிறார். சரியா? நான் கிறிஸ்துவை போல மாறுகிறேன். நான் பொறுமையை எனது வாழ்க்கையிலே கற்றுக்கொள்ளுகிறேன். சரியா? அதை நம்ம நல்லா இங்க புரிஞ்சுக்கிறோம். அதனாலதான் யாக்கோபு இப்படி எழுதுறாரு, உங்கள் விசுவாசின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். சந்தோஷமாக என்ன கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். சரியா? சந்தோஷமாக சிலுவை சகித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு முன்னோடியாய் இருக்கிறார். சந்தோஷமாய் பாடுகளை ஏற்றுக்கொண்ட கர்த்தராக இயேசு கிறிஸ்து நமக்கு முன்னோடியாய் இருக்கிறார். அவருடைய அடிச்சுவடுகளை நாம் பின்பற்றும் போது அதே சந்தோஷத்தை உடையவர்களாய் நாமும் பாடுகளின் நேரத்திலே வாழ முடியும். நம்முடைய பாடுகள் நமக்கு மகிழ்ச்சியை கொண்டு வருகிறது. அது மட்டுமல்ல, பொறுமையையும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கொலோசியர் நிருபத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்ம உதாரணமா வச்சு இந்த வசனத்தை நம்ம படிக்க முடியும். கொலோசியர் 1ஆம் அதிகாரத்தினுடைய 11வது வசனத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா,
சந்தோஷத்தோடே கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். நான் நினைக்கிறேன் சபையார் ஒருவருக்காக ஒருவர் நம்ம இப்படிதான் ஜெபிக்கணும். சரியா? ஆண்டவரே அவர்களை பலப்படுத்தும். எதுக்கு பலப்படுத்தும்னா, அந்த சோர்வுகளின் நேரத்துல, அந்த கஷ்டத்தின் நேரத்துல அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டு பொறுமையோடு செல்வதற்கு அவர்கள் என்ன செய்யும்? பலப்படுத்தும் ஜெபி. இப்ப சபையார் ஒருவருக்காக ஒருவர் அப்படி ஜெபிக்கும் போது ஆண்டவர் அந்த பலனை நிச்சயமாய் நமக்கு தரக்கூடியவராய் இருக்கிறார். சரியா? இது இரண்டாவது. முதலாவது ஆண்டவருடைய பிரசன்னத்தை நான் அனுபவிக்கிறேன். இரண்டாவதாக அவருடைய பொறுமையை நான் என்ன செய்கிறேன்? கற்றுக்கொண்டு கிறிஸ்துவின் சாயல்ல நான் வளருகிறேன். மூன்றாவது 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்திலே 4வது வசனம் பாருங்க. தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்திலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணியுள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். இந்த வார்த்தையை தான் அவங்களுடைய சாட்சியிலும் சகோதரி சொன்னாங்க. ஒருவேளை நான் கடந்து போன இந்த பாதை அநேகருக்கு அதை நான் ஏற்றுக்கொண்டு நான் ஸ்திரப்படுறது மட்டும் இல்ல, ஆண்டவர் என்னை பயன்படுத்தி அதை மற்றவர்களுக்கும் அதை பாடமா வைப்பாருன்னு சொன்னாங்க. சரியா? அதுதான் நம்ம இங்க வாசிக்கிறோம் 4வது வசனத்துல. தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்தில் ஆகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்கள் ஆகும்படி. சரியா? ஆறுதல் செய்ய, இப்ப மற்றவர்களுக்கு ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்கள் ஆகணும்னா, சரியா, நானும் அதே அனுபவத்தின் வழியாய் கடந்து போவது அவசியமா இருக்கிறது. சரியா? ஆண்டவர் ஏன் இந்த பாடுகள் வழியாய் என்னை கொண்டு செல்லுகிறார் என்று சொன்னால், என்னுடைய வாழ்க்கையினுடைய சாட்சி மற்றவர்களுக்கும் அது ஆறுதலாய் மாறுகிறது. நான் கடந்து சென்ற அந்த அனுபவத்திலே இல்லையா, நான் அதை அனுபவத்துல போகும்போது மற்றவர்களுக்கும் நான் என்ன செய்ய முடிகிறது? மற்றவர்கள் ஆறுதல் படுத்த எனக்கு அந்த திராணி உண்டாகிறது. அதனாலதான் கர்த்தர் நம்மை ஆறுதல் செய்கிறார். மறுபடியும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து நம்ம எபிரேயர்ல வாசிக்கும் போது சில இடங்களில் இப்படி நம்ம வாசிக்கிறோம். எபிரேயர் 2ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. எபிரேயர் 2ஆம் அதிகாரம், அதுல கடைசி வசனம் பாருங்க. ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். இல்லையா? அப்படிதானே நடக்குது. இன்னைக்கு நாம பல சோதனைகள் அகப்படும் போது அவர் நமக்கு என்ன செய்யறாரு? உதவி செய்யறார், நம்மை பலப்படுத்துகிறார், நமக்காக பரிந்து பேசுகிறார், தப்பி செல்லும்படியான போக்கையும் உண்டாக்குகிறார். இல்லையா? அதை ஓவர் கம் பண்றதுக்கு நமக்கு வேண்டிய கிருபைகளை தரார். இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு கொடுப்பது. ஆனா அதை எப்படி அவர் செய்யறார் அப்படின்னு பார்த்தா, இந்த பூமியில வந்து அந்த அனுபவத்தின் ஊடாய் வாழ்ந்து சென்று எல்லா சோதனையும் மேற்கொண்டு இவர் இப்ப எப்படி மாறி இருக்கிறாருன்னா, ஒரு எக்ஸ்பீரியன்ஷியல் டீச்சரா அவர் என்ன செய்யறாரு? நமக்கு மாறி இருக்கிறார். அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே, சரியா, உபத்திரவங்களின் வழியாய் இல்லையா, நம்முடைய ரட்சிப்பின் அதிபதி ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? பூர்ணப்படுத்தி இருக்கிறார். இது அவருக்கு அவசியமான்னு கேட்டா அவசியம் கூட கிடையாது. ஆனா நம்மோட கூட இனம் கொண்டு கொள்ள, நம்ம கூட அடையாளப்படுத்த அவர் என்ன செய்யறாருன்னா, இந்த பூமியில வந்து அவர் என்ன செய்யறாரு? வாழறாரு. பரலோகத்தில இருந்து இந்த ஆறுதல் அவரால் தர முடியும், இந்த பலன் அவரால் தர முடியும். ஆனா இந்த பூமியில வந்து என்ன செய்தார்? நமக்கு வழிகாட்டியாய் அவர் வாழ்ந்தார். இந்த பூமியில அவர் வந்து வாழ்ந்த அந்த வாழ்க்கை, சரியா, நம்ம வந்து நமக்கு அது ஒரு எடுத்துக்காட்டா என்ன செய்யுது? நம்ம வாழ்க்கையில அது இருக்கிறது. இதே போல பல இடங்களை நம்ம வாசிக்க முடியும். அப்ப நம்ம வாழ்க்கையில இதை நம்ம சிந்திப்போம். எப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பாதை வழியா கடந்து சென்றாரோ, அவர் இப்ப எப்படி நம்மளை பலப்படுத்துகிறாரோ, அதே போல நீங்க கடந்து செல்ற அந்த பாதைகள் மற்றவர்களுக்கு பலனாய் நிச்சயமாய் அமையும். சரியா? நமக்கு அந்த அனுபவம் ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில. அப்பதான் மற்றவர்களும் நம்ம ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்கள் ஆகிறோம். உங்களுக்கு 2 வழிகாட்டிகள் இருக்கிறாங்க. சரியா? இங்க கடலூர்ல இருந்து பாண்டிச்சேரி போகணும்னு வழி கேட்கிறேன். அப்போ ஒருத்தர் வழி சொல்றாரு, இன்னொருத்தர் வழி சொல்றது மட்டும் இல்ல, என் கையை பிடிச்சிக்கோ, நானே கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா நான் ஏற்கனவே இந்த வழியில என்ன பண்ணியிருக்கேன்? போயிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. சரியா? இந்த 2 பேர்ல நிச்சயமா நம்ம யாரை பிடிச்சிப்போம் அப்படின்னா, 2வதா நமக்கு சொன்னவர் தான். ஏன்னா அவர் நமக்கு வழிகாட்டுறவர் மட்டும் இல்ல, அதே எக்ஸ்பீரியன்ஸ்ல கடந்து போனவர் இப்ப நம்மள என்ன செய்யறாரு? கொண்டு போகக்கூடியவரா இருக்கிறார். இதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்யறது. அவர் அனுபவித்த அந்த பாடுகள், சோதனைகள், அவருக்கு வந்த சோதனைகள் உண்மை, அதை முற்றிலும் அவர் என்ன செய்தார்? மேற்கொண்டார். நான் எப்பயுமே சொல்லுவேன், சோதனையில விழுந்து போகிறவர்கள் சோதனையினுடைய உச்சத்தை பார்க்க முடியாது. ஆனா சோதனையை முழுமையாய் சகித்தவர்கள் தான் சோதனையினுடைய உச்சத்தை என்ன பண்ண முடியும்? பார்க்க முடியும். ஏன்னா நம்ம எல்லாம் சோதனையில விழக்கூடியவர்கள். சோதனையினுடைய முழுமை நமக்கு தெரியாது, எந்த மனிதனுக்கும் தெரியாது. ஏன்னா அந்த சோதனையை முழுமையாய் மேற்கொண்டவர்கள் யாருமே கிடையாது. வாழ்க்கையில ஏதோ ஒரு விதத்துல, ஏதோ ஒரு இடத்துல நம்ம விழுந்துதான் போவோம். ஆனா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்படி இல்லை. அவருக்கு வந்த எல்லா சோதனைகளையும் முழுமையாய் அவர் என்ன செய்தார்? மேற்கொண்டார், சகித்தார், அவர் வெற்றி அடைந்தார்.
அப்ப அப்படிப்பட்டவருக்கு தான் சோதனையினுடைய அந்த வீரிய தன்மை எவ்வளோ, அதனுடைய உச்சம் என்ன, அதனுடைய முழுமையும் பார்த்தவருக்கு தான் அதை பற்றி தெரியும். சரியா? நான் எப்பயுமே ஒரு உதாரணம் கொடுப்பேன். நான் பீச் ஓரத்துல இருந்து வர்றதுனால நம்ம கடற்கரைக்கு போகும்போது பாருங்க, ஒரு கூழாங்கல் இருக்குன்னு வச்சுப்போம். அதே போல ஒரு பெரிய பாறையும் இருக்கு. இப்ப தண்ணீர் வந்து அலைகள் அடிக்கிறது. அலைகள் அடிக்கும் போது கூழாங்கல் என்ன பண்ணிடுது, அந்த அலைகள் கொண்டு போயிடுது. ஆனா பெரிய பாறையை என்ன பண்ண முடியல, கொண்டு போக முடியல. சரியா? இப்ப எது வந்து அதிகமா அலைய பார்த்துச்சு அப்படின்னு கேட்டா கூழாங்கல் கிடையாது, எது, பாறை தான். ஏன்னா பாறை வந்து அலைகளை பார்த்து 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 அதுல அடிச்சுட்டு போகாம அங்கேயே என்ன செய்யுது, நிக்குது. அதே போலதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நாம வந்து அந்த கூழாங்கல் மாதிரி தான். ஒருவேளை சில விஷயங்கள்ல நம்ம வெற்றி அடைகிறோம், சில விஷயங்கள்ல தோத்து போறோம். சில விஷயங்களை தாங்கிக் கொள்ள முடியுது, சில விஷயங்களை தாங்கிக் கொள்ள முடியல. சில நேரங்கள்ல மேற்கொள்ளுகிறோம், சில நேரங்கள்ல விழுந்து போகிறோம். ஆனா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்படி இல்லை. சரியா? அவர் நமக்கு தெய்வமா இருக்கிறார். அவர் இந்த பூமியில மனுஷனாய் வந்து 100% மனுஷனாய், சரி, அவர் வாழ்ந்து பரிபூர்ண மனுஷனாய் வாழ்ந்து எல்லா சோதனைகளையும் அவர் மேற்கொண்டு அவர் நமக்கு இன்றைக்கு வழிகாட்டக்கூடிய அனுபவம் வாய்ந்த ஒரு வாதியாரா இருக்கிறார். சரியா? அவர் இதே பாதையில கடந்து சென்றார். அவருடைய கருத்தை நீங்கள் பிடித்துக் கொள்ளும் போது நமக்கு அவர் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவராய் இருக்கிறார். அது மட்டும் அல்ல, இந்த ஆறுதல் நமக்கு கிடைக்க கிடைக்க இந்த பாடுகள் வழியா போகும்போது மற்றவர்களையும் நீங்க ரட்சிப்புக்குள்ள நடத்த, மற்றவர்களை இந்த பாதையில நடத்த உங்களுக்கு தேவையான அனுபவம் கிடைக்கிறது. அதுதான் இந்த வசனத்துல பவுல் சொல்லித்தரார். ஏன் இதை பவுலுடைய வாழ்க்கையை வச்சே பேசுறாரு பாருங்க, இல்லையா? ஏன்னா அவர் நிறைய பாடுகள் வழியா கடந்து வந்தார். இப்ப கொரிந்து விசுவாசிகளை அவர் என்ன செய்யறார், அவர் ஆறுதல் செய்யறார். அந்த திராணி நமக்கு கிடைக்கிறது. நீங்க சபை வரலாறு எடுத்து பாருங்க, உங்க சபையிலே இதுக்கு உதாரணம் இருப்பீங்க. நீங்க மற்றவர்கள் ரட்சிக்கப்படுறதுக்கு எது அதிகமா காரணமா அமையுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்முடைய பாடுகளும் அதை நம்ம மேற்கொண்ட விதங்களும் தான். சரியா? நம்ம சாதாரணமா சுவிசேஷம் சொல்லும் போது ரட்சிக்கப்படுறவங்களை காட்டிலும் நம்முடைய வாழ்க்கையின் அனுபவத்தின் மூலமாய் ரட்சிக்கப்படுகிறவர்கள் தான் அதிகம். குறிப்பாக நம்முடைய பாடுகளின் நேரத்திலே கர்த்தர் நமக்கு எப்படிப்பட்ட கிருபையை தராருன்றத இன்னைக்கு உலகம் பார்த்துட்டு இருக்குது. அதை எப்படி பொறுமையோடு நீங்க ஏற்றுக்கொள்றீங்கன்றத எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. சரியா? ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆறுதலை தராருன்றத பாக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கை பேச ஆரம்பிக்கிறது. கிறிஸ்து வெளிப்படுகிறார், அதன் மூலமாய் அநேகர் கிறிஸ்துவண்டை அவர்கள் வருகிறார்கள். சரியா? நான் எத்தனையோ சாட்சிகள் இப்படி வாசிச்சிருக்கேன். அவர்களுடைய மரண படுக்கையிலே, அவர்களுடைய பாடுகளின் நேரத்திலே அவர்கள் ரொம்ப துக்கத்துல கடந்து செல்லும் போது, அந்த நேரத்துல அவங்க பொறுமையா போகும்போது கிறிஸ்துவ வெளிப்படும் போது நிறைய பேர் என்ன பண்றாங்க, ரட்சிக்கப்படுறாங்க. உங்களுடைய சொந்த குடும்பத்துல இதை நீங்க செய்யணும்னு ஆண்டவர் உங்களை வச்சிருக்கிறார். அதுக்குதான் இப்படிப்பட்ட பாதையில ஆண்டவர் நடத்தி செல்லுகிறார். சரியா? மற்றவர்களை ஆறுதல் படுத்த திராணி உள்ளவர்களாய் மாறுகிறோம். அதான் 3வது விஷயம். மறுபடியும் அந்த பகுதிக்கு வாங்க, நான் 4வது விஷயத்தை உங்களுக்கு கொண்டு வரேன். 4வதாக நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம்? முதலாவது நம்ம சிந்திச்சோம், தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிறோம். 2வதாக தேவனுடைய பொறுமை, சரியா, பொறுமையை கற்றுக்கொள்ளுகிறோம். 3வதாக நாம மற்றவர்களை ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்கள் ஆகிறோம், அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம். 4வதாக நான் தேவனை மாத்திரமே சார்ந்து கொள்ள கற்றுக்கொள்ளுகிறேன், பழகுகிறேன். அதையும் சாட்சியில சொன்னாங்க, என்னுடைய பலன் எல்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. இங்க பவுல் சொல்றாரு. பவுல் சொல்லும் போது 8-9 வசனங்கள் அது ரொம்ப அழகா சொல்றாரு. 8-9 வசனங்களை பாருங்க. ஆகையால் சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. ஆசியாவிலே எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவம், சரியா, அதுல சொல்றாரு, பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. அப்படின்னா செத்து போயிடுவோம் நினைச்சிருக்கிறார். ஏன்னா இதுல இருந்து வெளியவே வர முடியாதுன்னு நினைச்சிருக்கிறார். ஏன்னா பலத்துக்கு மிஞ்சின பாரம் அப்படின்னு சொல்றது வந்து அது விவரிக்க முடியாத விஷயம். சரியா? அப்படிப்பட்ட வருத்தம், அப்படிப்பட்ட பாரம் வந்திருக்கு, அப்படிப்பட்ட பாடுகள் வழியா போயிருக்கிறாரு. இதோட ஜீவன் முடிஞ்சு போயிடும் அப்படின்னு நினைச்சிருக்கிறாரு. ஆனா அடுத்த வசனம் பாருங்க, எதுக்காக இந்த சூழ்நிலை வழியா கர்த்தர் நடத்தி செல்றாருன்ற காரணத்தை சொல்றாரு பாருங்க. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கத்தக்கதாக. தட் இஸ் த ரீசன். இதான் பர்பஸ். சரியா? நாங்க எங்களை சார்ந்து கொள்ளக்கூடாது. இந்த தேவன், இந்த வல்லமையுள்ள தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன், அந்த அருமையான வார்த்தையை பயன்படுத்துறாருல, மரித்தோரை எழுப்புகிற தேவன். இந்த பகுதி படிச்சு பாத்தீங்கன்னா சகல விதமான ஆறுதலின் தேவன் படிக்கிறோம், இரக்கங்களின் பிதான் படிக்கிறோம். சரியா? இங்க ஒரு அருமையான நாமம் இருக்கு, என்னன்னா மரித்தோரை எழுப்புகிற தேவன். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கத்தக்க மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். ஆனா அந்த மரணத்தை நின்று எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னமும் தப்புவிப்பார் என்று நம்பி இருக்கிறோம். யாரை நம்பி இருக்கிறோம்? மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கிறோம். சரியா? எங்களை நம்ப முடியாது, ஏன்னா எங்க கிட்ட இவ்வளவுதான் பலன்.
இதுக்கு மேல போராடுறதுக்கு பலன் கிடையாது. எங்கேயோ ஒரு இடத்துல நாங்க விழுந்துதான் போவோம். ஆனா ஒண்ணு கத்துக்கிட்டேன், இந்த பாடுகள் வரும்போது தேவனை சார்ந்து கொள்ள நான் என்ன செஞ்சுட்டேன், கத்துக்கிட்டேன். சரியா? அதுதான் பவுல் இங்க கத்து தர்றாரு. ஆண்டவரை சார்ந்து கொள்ள நம்ம பழகிக்கிட்டோமா? பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில வரும்போது சுய பலத்திலே அதை மேற்கொள்வதற்கு நம்ம பிரயாசம் எடுக்காமல் முழுவதுமாய் கர்த்தரை சார்ந்து கொள்வோமானால் நிச்சயமாக தேவன் அதுல தம்மை அதிகமாய் நமக்கு வெளிப்படுத்தக்கூடியவராய் இருக்கிறார். சரியா? இங்க இந்த மரணத்தின் நேரத்துல பவுல் ஆண்டவரை சார்ந்து கொண்ட போது, இதனால கவனிங்க, இந்த மரணத்தின் நேரத்துல பவுல் ஆண்டவரை சார்ந்து கொண்ட போது இந்த மரணத்திலிருந்து கர்த்தர் அவரை என்ன செய்தார், தப்புவித்தார். இந்த மரணத்திலிருந்து கர்த்தர் அவரை என்ன செய்தார், காப்பாற்றினார். சரியா? ஆனா நம்முடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளும் போது சில நேரங்களிலே ஆண்டவர் மரணத்திலிருந்து நம்மை காப்பாற்றுகிறார், சில நேரத்திலே மரணத்தை கொடுத்து நம்மை காப்பாற்றுகிறார். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? மரணத்தின் மூலமாய் நம்மை காப்பாற்றுகிறார். சரியா? நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில மரணமே வந்தாலும் தேவனை விட்டு அது நம்ம என்ன செய்யாது, பிரிக்காது. ஏன்னா மரணம் என்பது பிரிவு தான். இந்த சரீரத்தை விட்டு உயிர் பிரிகிறது. ஆனா ரட்சிக்கப்பட்டவருடைய உயிர் யாரோடு போய் இருக்க போது, தேவனோடு கூட நித்தியமா இருக்க போகுது. பாருங்க, வேதம் சொல்லித்தர ஒரு அருமையான சத்தியம் என்னன்னா, மனிதனுடைய ஆத்மாவுக்கு துவக்கம் உண்டு, ஆனா மனிதனுடைய ஆத்மாவுக்கு முடிவே கிடையாது. அடுத்தது ஒரு முக்கியமான விஷயம் பைபிள் சொல்லித்தரது என்னன்னா, மரணம் என்பது ஒரு முடிவல்ல, மரணம் என்பது பிரிவு. சரியா? அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் தேவனை விட்டு ஒரு காலம் பிரிவதில்லை. அவர்களுக்கு மரணம் வரும், ஆனா தேவனை விட்டு பிரிவு வராது. கவனிச்சிங்களா? மரணம் வரும், மரணத்துல என்ன நடக்குது அப்படின்னா உயிர் பிரிகிறது, அவ்வளவுதான். ஆனா தேவனோடு போய் பரலோகத்துல என்ன செய்ய போகுது, நம்ம எப்பயுமே நித்தியமா நம்ம வாழ போகிறோம். பிரியமானவர்களே, ஒருவேளை ஆண்டவரை நல்லா புரிந்து கொண்டவர்கள், அவர்கள் நிச்சயமாக மரண பயமே அவர்களை ஆட்கொள்ள வாய்ப்பு கிடையாது. சரியா? மரணத்திற்காகவும் நாம் தேவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களா இருக்கிறோம். எதனால அப்படின்னா, மரணத்திலிருந்து ஆண்டவர் நம்மை தப்பு வைக்கிறார். சில நேரங்களில் மரணம் மூலமாகவும் கர்த்தர் நம்மை தப்பு வைக்கிறார். காலையில மதி பிரதர் ஒரு அந்த பகுதியை எடுத்து படிச்சாங்க. நீங்க 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது இந்த விஷயம் 2த்தையுமே கொண்டு வர்றாரு. அதுல 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் அதனுடைய 17-18 வசனங்களை பாருங்க. 16ல இருந்தே நம்ம படிப்போம். நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவனும் என்னோட கூட இருக்கவில்லை, எல்லாரும் என்னை கைவிட்டார்கள். இதை கவனிங்க. நான் அதான் கோர்ட்ல போய் நிக்கிறாரு, அவருடைய விசுவாசத்துக்காக கேள்வி கேட்கப்படுகிறது. இப்ப அதுக்கு பதில் சொல்ல நிற்கும் போது பாடுகளுக்கு பயந்து அவரை விட்டு எல்லாம் போயிட்டாங்க. எந்த ஒரு உடன் ஊழியர்களும் அவரோட கூட இல்ல. இப்ப எல்லாரும் என்னை விட்டு போயிட்டாங்கன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் படிங்க. கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுகிறதற்காகவும் புறஜாதியார் எல்லாரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன். கவனிங்க, இதுதான் நம்ம முதல்ல பேசிட்டு இருந்தது. சில பாடுகளின் நேரத்திலிருந்து கர்த்தர் நம்மை விடுவிக்கிறார், தப்பு வைக்கிறார். எதுக்காக அப்படின்னா அவருடைய சில நோக்கங்களை இன்னும் நான் நிறைவேற்றணும் இல்லையா? இங்க அழகா சொல்றார், புறஜாதிகள் என்ன செய்யணுமா, சுவிசேஷத்தை கேட்கணும் இல்லையா, பிரசங்கம் நிறைவேறணும். சரியா? இதெல்லாம் நடக்கணும்ன்றதுக்காக அந்த சிங்கத்தின் வாயிலிருந்து கர்த்தர் என்ன செய்தார், தப்புவித்தார். ஆனா அடுத்த வசனம் பாருங்க. கர்த்தர் எல்லா தீமையினின்றும் என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். அவருக்கு சதாகாலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். இந்த பூமியில இது போல வரக்கூடிய ஆபத்துகள்ல இருந்து காப்பாற்றுறார் என்றது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் என்ன சொல்றாருன்னா, இந்த பூமியில இருக்கக்கூடிய எல்லா தீமையினின்றும் என்னை காப்பாற்றுகிற ஆண்டவர் என்ன செய்யறாராம், தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். அது என்ன தெரியுமா? என்னுடைய வாழ்க்கையில மரணம் வரப்போறது நிச்சயம். ஆனா இந்த மரணத்தின் மூலமா நான் எங்க போறேன் அப்படின்னு சொல்றாருன்னா, ஆண்டவருடைய பரம ராஜ்யத்தை நான் அடைய போகிறேன் அப்படின்னு சொல்றாரு. ரெண்டுத்துக்குமே காப்பாற்றுகிற அந்த வார்த்தையை தான் பயன்படுத்துறாரு. ஒண்ணு, இந்த பூமியில வரக்கூடிய உபத்திரவங்கள், பாடுகள், அதுல இருந்து விடுதலை கொடுக்கணும்னா கர்த்தர் கொடுக்கட்டும். ஒருவேளை அந்த உபத்திரவங்கள், பாடுகள் மூலமாய் ஆண்டவருடைய நாம மகிமைப்பட வேண்டும் சொன்னா அந்த உபத்திரத்தையும் பாடுகளையும் என்னோட வாழ்க்கையில கர்த்தர் தரட்டும். ஒருவேளை மரணத்தின் மூலமாய் தேவன் அதிகமாய் மகிமைப்படணும் அப்படின்னு சொன்னா அந்த மரணத்தையும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில கொடுப்பதை நம்ம என்ன செய்யறோம், ஏற்றுக்கொள்ளுகிறோம். பேதுருட்ட சொல்லும் போது யோவான் 21 சொல்லுவாரு, நீ என்ன விதமான மரணத்தினால் என்னை மகிமைப்படுத்த வேண்டும் என்பதை நான் உனக்கு சொல்றேன்னு சொல்றாரு. விசுவாசிகளுடைய மரணமும் தேவனை மகிமைப்படுத்துகிறது, விசுவாசிகளுடைய பாடுகளும் தேவனை மகிமைப்படுத்துகிறது. அந்த பாடுகளின் நேரத்துல ஒருவேளை விடுதலை தரட்டும்னா கர்த்தர் தரட்டும். ஆனா விடுதலை தரக்கூடாதுன்னு கர்த்தர் நினைச்சாருன்னா அதுவும் காப்பாற்றப்படுதல் என்கிற புரிதல் எனக்கு அவசியம். மரணத்திலிருந்து காப்பாத்துறாரு, சில நேரத்துல மரணத்தின் மூலமாய் காப்பாத்துறாரு.
ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ இதை புரிஞ்சுதான் சொல்றாங்க. சரி, ஆண்டவர் எங்களை விடுவிக்க அவர் வல்லவர், விடுவிக்காம போனாலும் ராஜாவே உமக்கு இது தெரியணும், இந்த பொற்சிலையை நாங்க என்ன பண்ண மாட்டோம், வணங்க மாட்டோம். ஏன்னா அவங்களுக்கு நல்லா புரிஞ்சது, ஒருவேளை அந்த மரணம் தான் தேவனுடைய சித்தமா இருந்தா அதை நாங்க ஏற்றுக்கொள்வோமே ஒழிய இந்த தேவனை விட்டு ஒரு துளியும் நாங்க என்ன செய்ய மாட்டோம், நாங்க பின்வாங்கி போக மாட்டோம், அந்த பொற்சிலையை நாங்க வணங்க மாட்டோம். சரியா? அப்ப நம்முடைய வாழ்க்கையில இந்த மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் எப்படி விசுவாசம் வைக்கிறோம்? ஒருவேளை எவீரு பத்தி நம்ம படிக்கிறோம் இல்லையா, எவீருடைய மகள் மரித்தே போயிட்டான். ஒருவேளை அவர் கர்த்தர் மேல வைத்த விசுவாசத்தை ஆண்டவர் எப்படி கனப்படுத்தினார்னா, அவருடைய மகளை உயிரோடு எழுப்பி திரும்ப அந்த பிள்ளையை அந்த குடும்பத்துக்கு கொடுத்து ஆண்டவர் என்ன செய்தார், கனப்படுத்தினார் இல்லையா? ஆனா ஆபிரகாம் ஆண்டவர் மேல வச்ச விசுவாசம் எப்படி இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்துல, என்னுடைய பிள்ளையை ஆண்டவர் கொன்று போட்டாலும் சரி, சரியா, ஒருவேளை இவனை நான் பலியாக கொடுத்துட்டாலும் சரி, அதுக்கு பிறகும் அவனை என்ன செய்வார், உயிரோட ஆண்டவர் கொண்டு வருவார். எதனால அப்படின்னா, அவர் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். விசுவாசிகள் நமக்கு இந்த புரிதல் ரொம்ப அவசியம். ஆண்டவர் நம்ம இந்த பூமியில வச்சிருக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற எல்லா விஷயமும் அவருக்கு மகிமையாய் இருக்க வேண்டியது அவசியம். மரணமே வந்தாலும் அவருடைய அன்பை விட்டு நம்மை அது பிரிக்க மாட்டாது என்று நம்ம என்ன செய்யறோம், நிச்சயத்திருக்கிறோம். சரியா? இதுதான் இந்த இடத்துல நம்ம கத்துக்கிறோம், தேவனை சார்ந்திருத்தல். சரியா? என்னை சார்ந்து கொள்வது கிடையாது. உங்க வாழ்க்கையில வரக்கூடிய சோர்வுகள், கஷ்டங்களை உங்களுடைய பலத்தால மேற்கொள்ளணும்னு நினைக்காதீங்க. சரியா? நம்முடைய ஞானம் நம்மை கைவிடும், நம்முடைய பலன் ஒரு நாள் நம்மை கைவிடும். நாம நம்பி இருக்கிற மனிதர்கள் நம்மை கைவிடுவார்கள், நம்ம நம்பி இருக்கிற பணம் நம்மை ஏமாற்றும், நம்ம நம்பி இருக்கிற எல்லா பொருள்களும் ஒரு நாள் நம்மை விட்டு போகும். ஆனா மரித்தோரை எழுப்புகிற தேவன், அவரிடத்துல இருக்கக்கூடிய நம்முடைய உறவு என்றைக்குமே நம்மை கைவிடுவதில்லை. அப்ப அப்படிப்பட்ட தேவனை சார்ந்து அவரை நம்பி, சரியா, நாம நம்ம மேல நம்பிக்கையாராம நம்ம சுய புத்தியில வாழணும்னு நினைக்காம ஆண்டவர் மேல நம்ம நம்பிக்கையா இருந்து நம்ம செல்ல வேண்டும் என்பதற்காக தான் இந்த பாடுகளை நமது வாழ்க்கையில ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். அதை நம்ம கத்துப்போம். சரியா? மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல நம்பிக்கையா இருக்கத்தக்கதாக தான் சரியா, இந்த மரணம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட கர்த்தர் என்னோட வாழ்க்கையில அனுமதித்தார்னு பவுல் சொல்றாரு. சரியா? இது 4வது விஷயம் நம்ம கத்துப்போம். நான் என்னை சார்ந்து கொள்ளாமல் தேவனை சார்ந்து கொள்ளுகிறேன். அடுத்தது 5வதாக நீங்க 11வது வசனத்துக்கு வந்தீங்கன்னா, 11வது வசனம் பாருங்க. அநேகர் மூலமாய் எங்களுக்கு உண்டான தயவுக்காக அநேகரால் எங்கள் நிமித்தம் ஸ்தோத்திரங்கள் செலுத்தப்படும் பொருட்டு நீங்களும் விண்ணப்பத்தினால் எங்களுக்கு உதவி செய்யுங்கள். ஓகே, நான் இப்படி சொல்றேன், விசுவாசிகளை நன்றாய் புரிந்து கொள்வதற்கும் அவர்களுடைய அன்பை அனுபவிக்கிறதுக்கும் கூட பாடுகளை கர்த்தர் எனது வாழ்க்கையில என்ன செய்யறாரு, அனுமதிக்கிறார். இந்த வசனத்தை நீங்க கவனிச்சீங்களா? இங்க பவுல் என்ன சொல்றாருன்னா, எனக்கு உபத்திரவங்கள் வந்த நேரத்துல நீங்க எனக்காக ஜெபிச்சீங்கன்னு சொல்றாரு. சரியா? கர்த்தர் அதுக்கு பதில் கொடுத்தார். இப்ப எல்லாரும் ஆண்டவரை என்ன செய்யறாங்க, ஸ்தோத்தரிக்கிறாங்கன்னு சொல்றாரு. அதான் இந்த வசனத்துடைய அர்த்தம். அநேகர் மூலமா எங்களுக்கு உண்டான தயவுக்காக, அநேகரால் எங்களுக்கு நிமித்தம் ஸ்தோத்திரங்கள் செலுத்தப்படும் பொருட்டு நீங்கள் விண்ணப்பத்தினால் எங்களுக்கு என்ன செய்யுங்க, உதவி செய்யுங்க. இவங்க ஏற்கனவே விசுவாசிகள். இப்ப என்ன செய்யறாங்கன்னா, பவுலுக்கு வந்த உபத்திரவத்தினால அவங்க என்ன செய்யறாங்கன்னா, இவருக்காக ஜெபிக்கிறாங்க. அப்ப அந்த ஜெபத்தை கேட்டு கர்த்தர் என்ன செய்யறாரு, அவனுக்கு தேவையான விடுதலையை கொடுக்கிறார். இது ஸ்தோத்திரமாக என்ன செய்கிறது, மாறுகிறது. சரியா? நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, பாடுகளின் நேரத்துல நம்ம விசுவாசிகளை அதிகமா புரிஞ்சுக்கிறோமா இல்லையா? நம்ம அதிகமா புரிஞ்சுக்கிறோம். சில நேரத்துல அந்த வீடை ஒருவர் சந்திச்சிருக்கவே மாட்டார், ஆனா அங்க ஒரு உபத்திரவத்துல ஒரு கஷ்டம் அந்த விசுவாசிக்கு வரும்போது அந்த வீடை தேடி போறோம் இல்லையா? அவங்கள போய் பார்க்கிறோம், அவங்க கிட்ட பேசுறோம். சில நேரங்கள்ல மனசு விட்டு பேசுறதுக்கும், அவங்கள புரிந்து கொள்வதற்கும், அவங்களுக்காக ஜெபிப்பதற்கும், அவர்களோடு தோள் கொடுப்பதற்கும், அவங்களோடு நிக்கிறதுக்கும் அந்த பாடுகளின் நேரத்துல இந்த உபத்திரவங்கள் நேரம் தான் நமக்கு அது பிரயோஜனமா இருக்கிறது. இப்போ ஒருவருக்காக ஜெபிக்க, ஒருவர் உதவி செய்ய, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்க, ஒருவரை நன்றாக புரிந்து கொள்ள, சரியா, ஒரு இடத்துல இருந்து அன்பு காமிக்க நமக்கு இந்த பாடுகளின் நேரம் ரொம்ப பிரயோஜனமா இருக்கிறது. இதுக்கு நிறைய இடங்கள்ல நம்ம வேதத்துல பார்க்க முடியுது. பாடுகளின் நேரத்துல விசுவாசிகள் எப்படி மற்றவர்களோடு அவர்கள் துணை நின்றார்கள், உதவி செய்தார்கள். இது நம்ம வாழ்க்கையில மறக்கவே கூடாது. சரியா? இப்ப சகோதரி சொல்லும்போது நிறைய உதாரணங்கள் சொன்னாங்க. சகோதரர் உதவி செஞ்சாரு, இவங்க உதவி செஞ்சாங்க, அவங்க எனக்கு ஆலோசனை கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் சபையினுடைய ரோல். சரியா? சபையினுடைய பங்கு இதுதான். விசுவாசிகள் பாடுகள் வழியாய், கஷ்டங்கள் வழியாய் அவர்கள் கடந்து செல்லும் போது அவர்களுக்கு தேவையான ஆறுதல், அவர்களுக்கு தேவையான வழிகாட்டுதல், ஒருவேளை ஆலோசனைகள், கண்டித்து உணர்த்துற விஷயங்கள், அது எதுவா இருந்தாலும் அது யார் மூலமா வரணும்னா விசுவாசிகள் மூலமாய் வர வேண்டும். சரியா? ஓகே, இந்த காரணங்கள் எல்லாம் தான் உங்களுக்கு நான் கொண்டு வரணும்னு நினைச்சேன். இந்த 5 காரணங்களை நம்ம மனசுல வைப்போம். இந்த விஷயங்களே ஆண்டவர் நம்ம மனதுல நிறுத்தட்டும். நம்ம ஒன்னொன்னா படிச்சது நம்ம பார்ப்போமா? பாருங்க, 5வது வசனத்து மூலமா நம்ம கத்துக்கிட்டோம்.
நம்ம ஆண்டவருடைய பிரசன்னத்தை என்ன செய்கிறோம்? அனுபவிக்கிறோம். ஒவ்வொருத்தர நேரத்துல கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரா? இருக்கிறார். ஒருவேளை எல்லாரும் நம்ம கைவிட்டாலும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அது நிமித்தம் நான் ஆண்டவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிறேன். எனது வாழ்க்கை அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. யோபு புஸ்தகத்தை நம்ம உதாரணமா வச்சு நம்ம அவருடைய வாழ்க்கையை சிந்திச்சோம். அதே போல ரெண்டாவது நம்ம கற்றுக்கொள்வது பொறுமை. சரியா? எங்கேயுமே கத்துக்காத பொறுமையை பாடுகள் வரும்போது தான் நம்ம கத்துப்போம். அதுதான் என்னை கிறிஸ்துவை போல மாற்றுகிறது. சரியா? அதுக்காக தான் ஆண்டவர் அதை அனுமதிக்கிறார். மூன்றாவதாக, நான் மற்றவர்களை ஆறுதல் படுத்தக்கூடியவனாய் மாறுகிறேன். அந்த அனுபவம் எனக்கு எங்க கிடைக்குதுன்னா பாடுகள் மூலமாய் தான் கிடைக்கிறது. ஒருவேளை அனுபவம் இல்லாத வாத்தியாரா பிரசங்கிச்சுட்டு இருக்கலாம். ஆனா அனுபவம் நிறைந்த வாத்தியாரா பிரசங்கிக்கணும் தான் கர்த்தர் என்ன செய்யறாரு? பாடுகள் வழியா கொண்டு போறாரு. அது எனக்கு நல்லது. அடுத்தது நாலாவதாக, நான் தேவனை சார்ந்து கொள்ள கற்றுக்கொள்ளுகிறேன். நான் என்னை சார்ந்து கொள்ளாமல் தேவனை சார்ந்து கொள்ள. என்னுடைய பலனோ என்னுடைய புத்தியோ என்னை கைவிடும். ஆனால் தேவன் என்னை ஒரு காலம் கைவிடுவதில்லை. அவரை சார்ந்து மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையா இருந்து முன்னேறி செல்ல ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். ஐந்தாவதாக, கடைசியாக நம்ம சிந்திச்சோம், விசுவாசிகளையும் நம்ம என்ன செய்கிறோம்? புரிந்து கொள்ளுகிறோம். விசுவாசிகளோடு உள்ள உறவு எங்க அதிகமாகுதுன்னா பாடுகளின் நேரத்துல. சரியா? நம்ம ஒருவர் தாங்குகிறோம், ஒருவருக்கு ஒருவர் அன்பு செலுத்துகிறோம். பல விதங்களில் தேவன் ஒவ்வொரு விசுவாசியும் வழி நடத்துகிறார். அப்படி இருக்கும்போது சபையினுடைய ஐக்கியமும் இன்னும் என்ன செய்கிறது? அதிகமாகிறது. அதனாலதான் இங்க சொல்றாரு 11வது வசனத்துல, நீங்க எனக்காக விண்ணப்பம் பண்ணீங்க. சரியா? ஆண்டவர் என்னுடைய பலவீனத்தை என்ன செய்தார்? மாத்தி போட்டார். இதனால தேவனை நான் என்ன செய்யறேன்? ஸ்தோத்தரிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. சோ இந்த காரணங்கள் நம்ம மனசுல வைப்போம். இதனால நமக்கு வரக்கூடிய பாடுகள், உபத்திரவங்கள் அது நல்லதாகவே இருக்கிறது. சரி, அதுக்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். சரியா? இந்த பகுதியிலேயே இந்த கொரிந்தியர் ஆரம்பிச்சார், 2 கொரிந்தியர் பகுதி. அது உண்மையாவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒருவேளை பவுல் வந்து தன்னை குறிச்சு டிஃபெண்ட் பண்றது, அவங்களை திட்டுறது, இதெல்லாம் பின்னாடி செய்யறாரு. ஆனா இந்த இடத்துல என்ன செய்யறாரு அப்படின்னா, முதல்ல தேவனை ஸ்தோத்தரிக்கிறார். நமக்கு வரக்கூடிய பாடுகளுக்காக, பாடுகள் மத்தியில அனுபவிக்கிற தேவ ஆறுதலுக்காக, அதே போல பாடுகள் மத்தியில நம்ம அனுபவிக்கிற தேவனுடைய விடுதலைக்காக நம்ம தேவனை துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம். இந்த பாடங்களை கற்றுக்கொண்டு அவரை இன்னும் அனுபவித்து வாழ ஆண்டவர் நமக்கு உதவி செய்யும்.